சந்துரு, பத்மா தள்ளு. இப்ப பாரு, என் மருமக கண்ணீரை ஆட்டோமேட்டிக்கா எப்படி நிறுத்துறேன்னு பாரு. ஏய் நித்யா, நான் தாண்டி ஜெயந்தி பேசுறேன். 1 நிமிட். இந்த அம்மா யூ மம்மி ஆன்லைன். வாங்கி பேசுமா. வீட்டு ஞாபகம் வந்தா உடனே போன் பண்ணி பேசிடணும். அதுக்காக இப்படி அழலாமா? இந்தா பேசுமா. இந்தம்மா என்னம்மா அப்படி பாக்குற? போன புடி. உன் மம்மி லைன்ல இருக்காங்க. ஹலோ ஹலோ மாம், ஹலோ கேக்குதா? யா மாம். நீங்க பேசுறது எனக்கு நல்லாவே கேக்குது. ஐம் குட் மாம். வாட் அபவுட் யூ? அப்பா எப்படி இருக்காங்க? எங்கயா? இங்க எல்லாரும் ஃபைன். ஓ, அத்தைய பத்தி கேக்குறீங்களா? ஜெயந்தி அத்தையா? யூ நோ, அவங்க சொந்த பொண்ணை விட ஒரு படி மேலதான் என்ன பாத்துக்கிறாங்க. உண்மைய சொல்லவா? பாத்தியா, நான் இந்த வீட்ல பிறந்திருக்க வேண்டிய பொண்ணு யுஎஸ்ல பிறந்துட்டேன். இங்க இருக்கிறவங்க எல்லாம் எவ்வளவு லவ்லி தெரியுமா? லில்லி, பத்மா, சந்துரு எல்லாரும் என்ன நல்லபடியா பாத்துக்கிறாங்க. ஒரு நிமிஷம் கூட, நானும் 2 வார்த்தை பேசிக்கிறேன். மாம், ஒரு நிமிஷம், அத்தை பேசணுமா? ஹலோ, என்னடி நீ? என் மருமக இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? இவ்வளவு நாள் நீ போன் பேசாம இருந்தா பாவம் அவ ஏங்கி போயிட மாட்டா? ஹலோ ஹலோ ஹலோ, என்னம்மா இது? போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. தெரியலையா அத்தை? இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு தானே இருந்தேன். என்னம்மா இது? மேபி சார்ஜ் இல்லாம ஆஃப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது எப்படி சார்ஜ் இல்லாம போகும்? நான் 1 hour சார்ஜ் போட்டேன். சார்ஜ் போட்டு வச்ச போன் எப்படிமா சுவிட்ச் ஆஃப் ஆகும்? மா, சார்ஜ் போட்டியா ஸ்விட்ச் போட்டியா? ஓ, போட மறந்துட்டேனா? ஓ மை காட், நல்ல வேளை நான் தான் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணேன்னு கண்டுபிடிக்கல. அத்தை, ஜஸ்ட் 2 minutes, இப்ப வந்துடுறேன்.
காட், ஒரு வழியா சின்னத்தையோட ஃப்ரெண்டு கிட்ட பேசாம எஸ்கேப் ஆயிட்டோம். ஒரு செகண்ட் பேசியிருந்தாலும் நாம ஒரிஜினல் இல்ல டூப்ளிகேட்னு தெரிஞ்சு போயிருக்கோம். ஜெயந்தி அத்தைக்கு தெரிஞ்சிருந்தா நினைச்சு கூட பார்க்க முடியல. ஏற்கனவே எல்லாரும் அம்மா மேல கோவமா இருக்காங்க. ஆள் மாறாட்டம் பண்ணி நான் உள்ள வந்தது தெரிஞ்சா லைஃப் லாங் அம்மா இந்த ஃபேமிலி கூட சேர்க்கவே முடியாம போயிடும். அந்த ஒரிஜினல் கேர்ள் இங்க நேர்ல வந்து நின்னா ஏன் நிலைமை என்ன? வேற என்ன, பேக் எடுத்துக்கிட்டு வாக் அவுட் பண்ண வேண்டியதுதான். அதுக்குள்ள இவங்க எல்லார் மனசுலயும் ஸ்ட்ராங்கா நுழைஞ்சிடணும். அதுக்கு ஒரே வழி ஸ்ரீனிவாசன் பத்மாவதி மேரேஜ் தான். எஸ், அது நடந்தாதான் நாம நம்ம இடத்த காப்பாத்திக்க முடியும். சாம், டோன்ட் வேஸ்ட் டைம். சீக்கிரம் ஏதாவது பிளான் பண்ணி ஸ்ரீனிவாசனை மீட் பண்ணி கண்டிப்பா பேசு. சி, கஸ்டமர்ஸ் கிட்ட எப்பவும் குறை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணாதீங்க. நாம நம்மளை எப்படி சரி பண்ணிக்கணும்னு யோசிங்க. ஓகேவா? அப்பதான் நாம வளர முடியும். தம்பி, தண்ணி குடிங்க. சாருக்கு இந்த நேரத்துல திடீர்னு பொறையறதுன்னா என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்? அதானே. அதேதான். சாரோட வருங்கால மேடம் இருக்காங்கல்ல, சார் ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல? ஆபீஸ்ல அப்படி என்ன டியூட்டி இருக்குன்னு யோசிக்கிறாங்களோ என்னமோ. லாஜிக்கலா திட்டுறாங்கன்னு சொல்லு. அதான் சாருக்கு இன்னும் இருமல் நிக்கல. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. ஓகே ஓகே, யூ கேன் கோ. ஓகே சார். தம்பி. சொல்லுங்க சார், எனிதிங் இம்பார்ட்டன்ட்? ஆமா தம்பி. சொல்லுங்க தம்பி. நம்முடைய ஷாப்பிங் மால்ல டைமண்ட் ஜுவல்லரி வைக்கலாமா? அப்படியா சொல்றீங்க? இதை முன்னாடியே செஞ்சிருக்கணும், அப்புறம் பார்க்கலான்னு விட்டுட்டோம். இன்னைக்கு மார்க்கெட் படி டைமண்ட் தான் நம்பர் 1. நம்மளோட ஷாப்பிங் மால், நம்ம ஷாப்பு, நாம ஏன் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? யா, யூ ஆர் ரைட். இத பத்தி நான் அண்ணம்மா கிட்ட பேசுறேன். சரிங்க தம்பி. ஓகே, கேரி ஆன். என்னடா சொல்ற? எங்க எங்க அண்ணி அன்னபூர்ணியா அப்படி சொன்னாங்க? இல்லடா, நான் நம்ப மாட்டேன். சித்தப்பா, என் அம்மாவை பத்தி நானே போய் சொல்லுவானா? உங்களுக்கு சந்தேகம் இருந்தா நீங்களே பில்ல பாருங்க. 3,50,000 ரூபாய். அட பாவி, என்னடா இவன் லூசு பைய மேனேஜரா இருக்கான்? இந்த மாதிரி சின்ன சின்ன செலவெல்லாம் கூடவா அன்னி காது கொண்டு போவா? இதெல்லாம் நமக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண வேணா? முட்டா பாய மேனேஜர். இப்ப எதுக்கு அவரை திட்டுறீங்க? பாவம், அவரே சம்பளத்துக்கு வேலை செய்யறவர். ஓஹோ, அப்ப நீங்க யாரு? முதலாளியோ? சொந்த கம்பெனில வேலைக்கார மாதிரி தான் வேலை செய்றீங்க. ஏ மாமா, உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு அம்மாவை பாத்திருக்கீங்களா? ஏதோ அவசரம், கொஞ்சோண்டு காசு எடுத்துட்டோம், அத தனியா கூப்பிட்டு கண்டிக்காம ஆபீஸ்ல வச்சு பணத்தை கொடுத்ததான் ஆச்சுன்னு அவமானப்படுத்திட்டாங்க. இங்க பாரு ராஜு, அது கம்பெனியோட ரூல்ஸ். என்னடா பெரிய கம்பெனி ரூல்ஸ்? நம்ம கம்பெனி, நம்ம வியாபாரம், நாம செலவு பண்றோம், நமக்கு என்னடா ரூல்ஸ்? அன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலையில எங்க அண்ணா அப்படி ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்காக இன்னைக்கு எங்க அண்ணி அதையே பிடிச்சு தொங்கிட்டு இருக்கணுமா? ஊட்டி ஊட்டி வளர்த்த மகளையே ஒரு செகண்ட்ல தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இவெல்லாம் ஏமாத்துறான். டேய், சட்டங்கிறது மத்தவங்களுக்கு தாண்டா. சட்டத்தை போட்டவன் என்னைக்கடா அதை மதிச்சிருக்கான்? சுத்த பைத்தியக்காரனா இருக்கேடா. இதுல பெரிய தமாஷ் என்னன்னா, இந்த சட்டத்தை எல்லாம் போட்ட எங்க அண்ணனே போய் சேர்ந்துட்டாரு. ஆனா எங்க அண்ணி அதை கெட்டியா புடிச்சுக்கிட்டு தானு நிம்மதி இல்லாம அடுத்தவனுக்கு நல்லபடியா வாழ விடாம பெத்த மக கூடவே சேர்ந்து வாழ கொடுத்து வைக்கல அவங்க. ஏற்கனவே என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலன்னு அவமானப்பட்டு நொந்து போய் கிடக்குறேன். இந்த காயம் பத்தாதுன்னு அத்தை வேற இதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துறாங்க. ஆத்துல முதல்ல இருக்கேன்னு போய் கிணத்துல குதிச்சா அங்க 2 வாயை பொழந்து நிக்குதா. இவ வேற தேவையெல்லாம் பேசி எரிச்சல கிளப்பிட்டு. இந்த நேரத்துல இந்த பழமொழி தேவையா உனக்கு? எது தேவையோ அதை மட்டும் பேசு. இத பாருங்க, இன்னும் 2 நாள்ல பத்மாவதிய பொண்ணு பார்க்க வரதா புரோக்கர் சொல்லிருக்காரு. இந்த நேரத்துல இது புது தலைவலியா இருக்கு. இப்படி வேற ஒண்ணு நடந்துட்டு இருக்கா? இப்ப ஆபீஸ்ல வச்சு பணம் கேட்டவங்க நாளைக்கு வீட்ல வச்சு எல்லாரும் முன்னாடி கேட்டா என்ன பண்றது? அப்படிலாம் அண்ணி செய்ய மாட்டாங்கம்மா. ஆனா அண்ணியோட மனநிலை எந்த நேரத்துல எப்படி மாறுன்னு சொல்ல முடியாது.
ராஜாவான வாழற, எதுவும் இல்லைனாலும் ஆடுற. ஆ, வந்துட்டீங்களா? உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க. எனக்காக ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இன்னைக்கு சம்பள நாள் கூட இல்ல, அப்புறம் ஏன் எனக்காக வெயிட் பண்ற? போங்க நீங்க. நான் எவ்வளவு ஆசையா பேசுறேன், நீங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம ஏதேதோ பேசுறீங்க. நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க ஜெயந்தி. நிஜமாவா? கல்யாணத்தனுக்கு எப்படி இருந்தியோ அதே மாதிரி இருக்கேன். அப்பெல்லாம் தினமும் மாமா மாமான்னு என்னையே சுத்தி சுத்தி வருவேன். என்னை விட்டுட்டு நீ எங்கேயுமே போக மாட்டேன். ஆனா இப்போ தட்டுல சாப்பாடு வைக்கிறேன், குழம்பு ஊத்த மாட்டேங்கிறேன். டிவி சீரியல் பிரேக் வர்ற வரைக்கும் ஜெயந்தி குழம்பு ஊத்துன்னு கத்தி கத்தி தொண்டையே வறண்டு போயிடுது. சும்மா என்ன குறை சொல்லிட்டே இருக்காதீங்க. அது சரி, இன்னைக்கு டிவி சீரியல் எதுவும் இல்லையா? எல்லாம் இருக்கு, ஆனா நான் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து டிவி பார்க்கலாம். சீரியலையா? சாச்சா, நீங்க பாட்டுக்கு உங்களுக்கு பிடிச்ச டிவி நியூஸ் எல்லாத்தையும் பாருங்க. நான் ரிமோட் கண்ட்ரோல கேட்கவே மாட்டேன். அப்புறம் உங்களுக்கு சூடா டீ பக்கோடா உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்க, நானே ரெடி பண்ணி தரேன். இவ்வளவு தடபுடலா கவனிக்கிற அளவுக்கு இன்னைக்கு என்ன அப்படி விசேஷம்? என் பிள்ளைங்க மட்டும் அத்தை கிட்ட போய் பேசலன்னா நான் இந்நேரம் என் அம்மா வீட்டுல இருந்திருக்கணும். நல்ல வேளை எதுவும் நடக்கல, அதுக்குதான் ஒரு சின்ன செலிப்ரேஷன். வாங்க. ஏங்க என்னாச்சு? திடீர்னு டல் ஆயிட்டீங்க, என்னன்னு சொல்லுங்களேன். நேத்து பூஜைக்காக அன்னி குங்குமச்சிமிழ் வாங்கினாங்கல்ல? ஆமா, அதுக்கு இப்ப என்ன? அந்த பணத்தை எல்லாம் திருப்பி கொடுன்னு அம்மா சொல்லிட்டாங்களா? ஏன் அவங்களா வாங்கி கொடுத்தாங்க? உங்க அண்ணன் தானே வாங்கி கொடுத்தாரு. அண்ணன் தான் வாங்கி தந்தாரு, ஆனா பணம் கம்பெனி பணம் இல்லையா? கம்பெனி பணத்தை வீட்டு விசேஷத்துக்கு செலவு பண்ணக்கூடாதுன்னு ஒரு ரூல் இருக்கு. அதனாலதான் அம்மா பில் பணம் எல்லாத்தையும் உடனே செட்டில் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ? என்னது? அது பணம் பில் அமௌண்ட் எவ்வளோ? 3,50,000 ரூபா. ஆகாதா பின்ன? வெள்ளி குங்குமச்சிமிழ கூவி கூவி கொடுத்தா இப்படித்தான் ஆகும். அவளுக்கு நல்ல தேவைதான். போட்டியா போடுற போட்டி அவளுக்கு நல்ல வேணும். ஜெயந்தி, என்ன இப்போ கஷ்டத்துல இருக்கிறவங்கள பார்த்து கை தட்டி சிரிக்க கூடாது, அதானே சொல்ல போறீங்க? சரி, நான் போய் அண்ணனை பார்த்து பேசுறேன். ஒரே நாள்ல 3.5 லட்சத்துக்கு எங்க போவாரு? அதான் என்னால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். உங்களுக்கு எதுக்கு வேண்டாத வேலை? அவர் எங்க அண்ணன்டி. அதுக்கு நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க கஷ்டத்துல நம்மளுக்கும் பங்கு இருக்குடி. இது ஒன்னும் குடும்ப விஷயம் இல்லங்க, ஆபீஸ் விஷயம் தானே. அதேதான் நானும் சொல்றேன் உனக்கு. குடும்ப விஷயத்துல நீ தலையிடு, நான் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன். ஆபீஸ் பிசினஸ்ன்னு அனாவசியமா மூக்கம் நரைக்காத. நான் பொறுமையா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், புரியுதா? நான் என்ன பண்ணுவேன் புரியலையே, குழப்பமா இருக்கே. டேய், என்னடா யோசிக்கிற? உன் சித்தப்பா நான் இருக்கடா இருக்கு, நான் செத்தா போயிட்டேன். மாமா, பெரிய வார்த்தைலாம் பேசாதீங்க. சித்தப்பா சொல்டா. நான் ரொம்ப இக்கட்டான நிலைமையில இருக்கேன். புரியுது இல்ல, எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. கவலைப்படாதடா. என் புள்ள ஒரு கஷ்டத்துல இருக்கிறாங்கிறப்ப அவனை காப்பாத்தாத நான் என்னடா செத்தப்பேன்? என்ன பெரிய மனுஷன்? 3.5 லட்சம் ரூபாலாம் ஒரு பெரிய பணமா? என் புள்ளைய விட அந்த பணம் ஏமாத்துறேன்டா, நான் புரட்டி தரேன்டா. டேய் சண்முகம், நீ இல்லன்னா இந்த சித்தப்பா அனாதடா. நான் உன்னை காப்பாத்துறேன்டா, நான் உன்னை காப்பாத்துறேன். இத்தனை வருஷ தவத்துக்கு இப்ப பலன் கிடைச்சிருக்கடா நாராயணா. சூரிய வம்சத்தோட குடுமி உன் கையை தேடி வருது, கெட்டியா பிடிச்சுக்கோ. குடுமையை அசைச்சி அசைச்சி சூரிய வம்ச குடும்பத்தை வேரோட சாச்சு. ஒருவேளை அண்ணி இங்கேயும் வந்துட்டாங்களோ? அண்ணே, இவன
அண்ணே உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சரிடா, அண்ணன் தம்பிக்குள்ள ஏதோ பேசணுங்கிறீங்க, இடையில நான் இருக்கு. சின்னமாமா எங்க போறீங்க? என்னம்மா, அவங்களுக்குள்ள 1008 விஷயங்கள் இருக்கும், நடுவுல நான் எதுக்காக நிக்கணும்? நான் கிளம்புறேம்மா. என்னங்க? சித்தப்பா, நீங்க என்ன 3வது மனுஷனா? நீங்களும் இந்த குடும்பத்துல ஒருத்தர் தானே, இருங்க. சண்முகம், நீ யாவது ஒத்துக்கிட்டேடா, நானும் இந்த வீட்டுல ஒருத்தன்னு. நான் உனக்காகத்தான் இங்க நிக்கிறேன். சங்கரா சொல்லு. இல்லைண்ணே, ஆபீஸ்ல அம்மா உங்ககிட்ட பேசினாங்களாமே. ஓ, அவங்க அசிங்கப்படுத்துனது பத்தாதுன்னு உன் பங்குக்கு நீ ஏதாவது சொல்லிட்டு போலான்னு வந்தியா? முறைக்கிறது இவங்க குடும்ப சொத்து போல இருக்கு. கண்ணை உருட்டி உருட்டி முறைக்கிறான் முட்டாப்ப. அண்ணன் உன்னை இங்க இருக்கதா சொன்னாரு, நடுவுல பூந்து கருத்து பேச சொல்லல. சின்ன மாமனார முறைக்கிறத விட்டுட்டு வந்த விஷயத்த சொல்லுங்க கொழுந்தனாரே. நம்ம கம்பெனி விஷயமா பேசலாம். சங்கரா, புரிஞ்சிடுச்சு. நீ என்ன பேச வந்திருக்க நல்லா புரிஞ்சிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டேல, சொல்லிடு. அப்பாடா, குதிரையோட கடிவாள நம்மளை விட்டு போகல. இல்லைன்னு அம்மா உங்ககிட்ட. இவ என்ன சொல்ல வரான்னு நீ நினைச்சியோ அது கரெக்ட். நீயே இப்படிலாம் பண்ணக்கூடாது. நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை மீறினா நாங்க எல்லாருமா சேர்ந்தே உன்னை அசிங்கப்படுத்துவோம்னு சொல்ல வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். அப்படியே கொழுந்தனாரே, அத்தை அவமானப்படுத்தினது பத்தல, நாம கொஞ்சம் போய் அவமானப்படுத்துவோமேன்னு வந்திருக்கீங்களா? சச்சே, அப்படிலாம் ஒண்ணு இல்ல நீ. அண்ணே, நீ மட்டும் தனியா கஷ்டப்படுறன்னு நினைக்காத. தம்பி நான் கூட இருக்கேன். உலகமே தலைகீழ ஆனாலும் நம்ம உறவு எப்பவுமே பிரியாது. நான் உன் கூடவே நிப்பேன். சத்தியமான உண்மை. பிரச்சனையை எப்படி சமாளிக்கிறது, இதுல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவெடுப்போம். அடச்சே, கடிவாளம் போட்டு நிறுத்தின குதிரைய நம்மகிட்ட இருந்து புடுங்குறானே. சூரிய வம்சம் பிரதர்ஸ் ஒன்னு சேர்றீங்களே, அதுவும் நான் இருக்கிறப்போ இப்ப இறங்குற மாதிரி காலத்துல. சங்கரா, உன் நாடகம் நடிப்பு எல்லாமே பிரமாதம். ஆனா நீ சொன்னதெல்லாம் உண்மைன்னு நம்புற அளவுக்கு சண்முகம் ஒண்ணு சின்ன பாப்பா இல்லடா. சித்தப்பா, சங்கரா ஏதோ சொல்ல வரானே. போடா, நீ ஒரு அப்பாவி, உனக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு நீ அவகிட்ட பணத்தை வாங்கிட்டு உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிப்ப. என் மருமக நிலைமை என்னம்மா ஆகும்? என்னம்மா நீ புரியாம பேசுற? ஏற்கனவே உன் பொண்டாட்டி ஜெயந்திக்கு உன்னை கிட்ட ஆக மாட்டேங்குது. இப்ப அவகிட்ட நீ கை நீட்டி காசு வாங்கினா அப்புறம் உன்னை எப்படி மதிப்பா? இந்த வீட்டுல இருக்கிற வேலைக்காரிக்கு கொடுக்கிற மரியாதையை கூட உனக்கு கொடுக்க மாட்டா. சித்தப்பா, இந்த விஷயத்துல தேவையில்லாம நீங்க தலையிடாதீங்க. போடா. அண்ணே, அண்ணி, ஜெயந்தி இந்த விஷயத்துல தலையிட மாட்டா. யாரு? உங்க பொண்டாட்டி ஜெயந்தியா? ஆமாமா, ரொம்ப நல்லவ. ஒரு துளி கர்வம் கூட கிடையாது. எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை தருவா. அதுவும் முக்கியமா ராஜின்னு சொல்லி பாருங்களேன், அக்கா அக்கா அக்கான்னு உயிரே கொடுப்பா. என்ன அண்ணி? இங்க பாருங்க கொழுந்தனாரே, இது எங்க பிரச்சனை. நீங்களும் ஜெயந்தியும் பெரிய மனச பண்ண தேவையில்ல. என் புருஷன் சமாளிச்சு பாரு. நீங்க கொஞ்சம் கிளம்புறீங்களா? இல்ல அண்ணி, அண்ணன் மட்டும் எப்படி தனியா சமாளிப்பாரு? ஓஹோ, அப்ப அவன் ஒண்ணுக்கும் உதவாக்கிறேன்னு சொல்ல வர? சித்தப்பா, நான் அப்படி ஒண்ணு சொல்லவே வரேன். சரிண்டா, இது ஒரு சாதாரண பிரச்சனை. இதையே அவனால தனியா சமாளிக்க முடியாதுன்னு அவன் பொண்டாட்டிக்கு முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு நான் ஒண்ணுமே சொல்லலன்னா என்னடா அர்த்தம்? நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு அவன் என்ன முட்டாளா? அண்ணே, இவர் பேச்சு நம்பாத. நான் உன்னை அப்படி தப்பா சொல்வேனா? அண்ணே, ஏன்னு ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிற? நான் இருந்தது உன் பேர் எழுதின கத்திடா சங்கரா. இனிமே நானே சொன்னாலும் உன் பேச்சு அவன் கேட்க மாட்டான். யார் பேச்சும் அவன் காதுல விடாது. சரிண்ணே, இனிமே எப்பவும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த விஷயத்தை பத்தி நான் பேச மாட்டேன். ஆனா ஒண்ணு, எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் உனக்காக உன் பக்கம் நின்னு உயிரை கூட தர்றதுக்கு உன் தம்பி நான் இருக்கேன்னு. நீ எதுக்கும் கவலைப்படாதண்ணே.